Hello friends, welcome back to Harsh Kashmir channel. Hello friends, பார்த்தீங்க அப்படின்னா ரவா உப்புமா கலர போடுங்க. என் ஹஸ்பண்ட் வந்து ரவா உப்புமா செஞ்சு ரொம்ப நாள் ஆச்சு, இன்னைக்கு வந்து ரவா உப்புமா செய் அப்படின்னு சொன்னார். சரி நைட் டின்னருக்கு ரவா உப்புமா செஞ்சிடலாம் அப்படின்ட்டு ரவை எடுத்துட்டேங்க. ஒரு 1.5 கப் ரவை எடுத்துட்டுருக்கேன். அதனால நம்ம ரெசிபியில் ஏற்கனவே ரவா உப்புமா போட்டிருந்தான்றது ஞாபகம் எனக்கு. ஆனால் வந்து கிச்சடி போட்டிருக்கேன் நம்ம சேனலில். அதையுமே கூட நீங்கள் பார்த்துக்கலாம். ஆனால் இது கிச்சடியில் தான் ரவா உப்புமா தான் பண்ணுறேன். ரவா உப்புமா வந்து பார்த்திங்கன்னா ரவை வந்து நல்லா வறுத்தும் நாங்கள் எப்போவுமே வறுத்தா தான் வந்து அதை பார்த்திங்கன்னா அந்த ரா ஸ்மெல் போய்டும். வந்து இல்லை அப்படின்னா அந்த ரா ஸ்மெல் இருந்துகிட்டே இருக்கும். ஒரு மாதிரி சாப்பிட்றதுக்கு இருக்காது, ஒரு குழம்பு கொடுத்துரும். எப்போவுமே ரவையோட சேமியா கலந்து தான் செய்வேன் நான். இப்போ சேமியா வீட்டில் காலி ஆகிடுச்சு. சரி இப்போ போய் வாங்கணும் கடையில் இந்த பனியில் அப்படின்ட்டு இருக்க ரவை இருக்கிறத வச்சு செய்வோம் அப்படின்னு செஞ்சுட்ருக்கேன். பார்த்தீங்கன்னா ரவை நல்லா செவக்க வறுக்கணுங்க. ஃபஸ்ட்டே அதான் எல்லாருக்கும் ரவை உப்புமா தெரியுங்க, நான் சொல்லி தான் தெரியணுன்றது கிடையாது. பிகினர்ஸ்க்கும் ஈஸியாக இருக்கணும் இல்லையா? அதனால் அவங்களும் வந்து இது மாதிரி நாங்களாமும் இதாக இருக்கும்போது பிகினர்ஸாக இருக்கும்போது பார்த்திங்க அப்படின்னா இந்த ரவை உப்புமா கலர்றதுக்கு ரொம்ப லோன் அடிச்சிருக்கேன் நான். அப்போ வந்து இது கிடையாது, யூடியூப் அதெல்லாம் கிடையாது. நாத்தனா இருக்கு அவங்கள்ட்ட இவங்கள்ட்ட. ஃபோனும் பார்த்திங்கன்னா யாரோ ஒரு வீட்டில் இருக்கும், பக்கத்தில் போஸ்ட் ஆஃபீஸில் இருக்கும், ரொம்ப தூரம் தள்ளி மளிகை கடையில் இருக்கும், அந்த மாதிரி தான் இருக்கும். அவங்கள்ட்ட வந்து முன்னாடி என்ன டிஃபன் பண்ணிக்கணும் அப்படின்றது யார் நாத்தனார்ட்டையோ இல்லை அம்மாக்கிட்டையோ இல்லை வேறு யார்ட்டையாவது கேட்டு நான் வந்து அதை தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் செய்வேன். மாமியார்ட்டையும் கேட்பேன், அவங்களும் சொல்லுவாங்க. அப்படி தான் ஒன்று தெரிஞ்சுட்டு நான். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக போச்சு. நம்மளே கொஞ்சம் அனுபவம் தான். ஒன்றில் உப்பு கொஞ்சம் ஒரு நாளைக்கு உப்பு கம்மியாக இருந்தால் இன்னொரு நாளைக்கு உப்பு கொஞ்சம் கூட போடணும் போல இருக்குது அப்படின்னு நம்மளே ஒரு கெஸ்டிங்கில் இப்படியே வந்தது தான். இதுதான் அனுபவம் அப்படின்வாங்க. அதனால் அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லை, எல்லாமே சீக்கிரம் கற்றுக்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னு இப்போ உங்களுக்கெல்லாம் வந்து பிகினர்ஸ்க்கு ஈஸி. ரொம்ப ஆஃபீஸ் போயிட்டு வந்தோடனே என்ன இது வேணுமோ எல்லா ரெசிபியும் யூடியூப்பில் கொடுத்துருக்காங்க. நிறைய பேர் நல்லா போடுறாங்க, நல்லா இருக்குது எல்லாமே. அதை பார்த்து நீங்கள் அழகாக வந்து செய்யணும். பாருங்க நல்லா செவக்க ரவை நல்ல வாசனையே வந்துருச்சுங்க. நல்லா இது மாதிரி நல்லா செவக்க வறுத்துட்டு ரவையை நல்லா வறுத்தாச்சு. அதே வறுத்துட்டு ரவை தீயும் விடக்கூடாது, ரொம்ப வந்து இப்போ இந்த ராஸ்மல் போக வறுத்துக்கணும் ரவையை. இப்போ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு வந்து எண்ணெய் ரவை உப்புமாக்கு மட்டும் கொஞ்சம் எண்ணெய் ஜாஸ்தியாக தான் ஆகும். அதனால கொஞ்சம் நம்ம எந்த கப்பில் ரவை எடுத்துக்கிறோமோ அதில் ஒரு 1/2 கப்பு இல்லை 1/4 கப்பு முதல்ல விட்டுட்டு அப்புறம் தேவையான கூட நம்ம விட்டுக்கலாம். எண்ணெய் விட்டுருக்கேன். பாருங்க கடுகு போட்டிருக்கோங்க. கடுகு நல்லா வெடிக்கணும். வெடிச்சதுக்கப்புறம் நம்ம வந்து அதில் கடலை பருப்பு போட்டுக்கணும். கடுகு நல்லா வெடித்த பிறகு நம்ம அதில் வந்து இந்த கடலைப்பருப்பை போட்டுக்கலாம். இப்போ கூட ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் சவுண்ட் வந்து கடலைப்பருப்பு பாருங்க கடுகு வடிக்க ஆரம்பிச்சிருக்கு. நல்லாவே வெடிக்கிறது கடுகு. வந்து உளுத்தம்பருப்புங்க, கடலைப்பருப்பு கொஞ்சம் உளுத்தம்பருப்பு போட்டாச்சு. கடுகு நல்லா வெடிச்சிச்சு. வெடிச்சோடனே இந்த கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு எல்லாம் நல்லா செவக்கணுங்க. செவந்த பிறகு பார்த்தீங்களா நல்லா செவந்துருக்கு. இப்போ ஒரு 6 செவக்கு இருக்கும்போது அப்புறம் வெங்காயம் போடும்போது அது வதங்கிறதுக்குள்ள 10 ரொம்ப தீஞ்சே போயிடும். அதனால கொஞ்சம் ஓரளவு செவக்கிறதுக்குள்ள போட்டுடணும். இது பாருங்க 3 பச்சை மிளகாவை அப்படியே குறுக்க கீறி வச்சுருக்கேன். அடுத்து வந்து கருவேப்பிலை பின்னாடியே போட்டுக்கணும். இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம வந்து தக்காளி வெங்காயம் கேஸை வந்து எப்போவுமே ஸ்லிம்மில் வச்சுக்கணுங்க. பார்த்தீங்களா வெங்காயம்
வெங்காயம் நல்லா வதங்கணுங்க. வதங்கினதுக்கப்புறம் அரை வதங்கிட்டு அப்புறம் வந்து தக்காளி போட்டுக்கணும். தக்காளி போட்டுக்கிட்டிங்கன்னா சரியா. நல்லா வதங்கணுங்க. இது சிம்ல வச்சு வதங்கணும். அப்பப்போ இது பண்ணி விட்டோம்னா போதும். இப்போ பார்த்தீங்கன்னா கிருத்திகா வந்து ஹாஸ்டலில் தங்கி பிஇ படித்தா. இங்கே கோயம்புத்தூரில் தான் படித்தாவோ. 4 வருஷம் வந்து ஹாஸ்டலில் தங்கி படித்தா. படிக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த ஹாஸ்டலில் வந்து இந்த மீல் மேக்கர் பிரியாணின்னு ஒன்று போடுவாங்க. இந்த மீல் மேக்கர் பிரியாணி போட்டால் அது அவளுக்கு சுத்தமாகவே பிடிக்காது. அவள் என்ன பண்ணுவோம், அப்போ வந்து எனக்கு ஃபோன் பண்ணுவோம். நான் இங்கேருந்து என்ன பண்ணுவேன், இந்த ரவையை கொஞ்சம் வறுத்தே கொடுத்து விட்ருவேன். அவளுக்கு கொடுத்து விட்ருவோம். அவங்க இதில் வந்து செல்ஃப் குக்கிங் பண்ணிக்கலாம். ஹாஸ்டலில் செல்ஃப் குக்கிங் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். மிஷின், வாஷிங் மிஷின் எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி இதுதான். அது பார்த்தீங்க அப்படின்னா இன்டர்நேஷ்னல் காலேஜோட ஹாஸ்பிட்டல் தான் அது. அதனால் அங்கேயே எல்லாம் வச்சுக்கலாம். நம்ம அப்போ பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த செல்ஃப் குக்கிங் பண்ணுறதுக்கோசரம் அவளுக்கு வந்து இந்த எலக்ட்ரிக்கல் ஸ்டவ்வு, அப்புறம் வந்து சின்னதாக ஒரு கடாய், அப்புறம் சின்ன ரைஸ் குக்கரு, அப்புறம் வந்து இந்த உப்புமா இந்த மாதிரி எதாவது தோசைக்கல் ஒன்று, திருப்பி தோசைக்கல், இது எக்ஸ்ட்ரா ஒரு 7 கரண்டி, ஒரு 7-8 ஐட்டம் எல்லாம் பண்ணிக்கிற மாதிரி கொடுத்துருந்தா. ஒரு பொடி வகை இல்லாமல் கொடுப்பேன். இப்போ என்ன செய்வா, அந்த ரவை உப்புமா அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி கேட்பா, அம்மா எனக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி ரவை உப்புமா எப்படிம்மா செய்யுது, ரவை வறுத்தே வச்சுருக்கேன்டா, ரவை உனக்கு வறுத்து தான் கொடுத்துருக்கேன் நான், பூச்சி வராத இருக்கணும், பாக்ஸில் போட்டு அதையே அப்படியே யூஸ் பண்ணிக்கணும்னு சொல்லி அவங்க ஃப்ரெண்ட்ஸும் 2-3 பேர் இருப்பாங்க. எல்லாருக்கும் சேர்த்து ஒரு ரூமில் 3 பேர் தங்கிருப்பாங்க. அவங்களுக்கும் சேர்த்து செய்வா. அவங்களாம் 3 மீல் மேக்கர் பிரியாணி சாப்பிட்டு வந்துருப்பாங்க. இவங்களோட டேஸ்ட் பண்ணுறதுக்கோசரம் அவங்களுக்கு டேஸ்ட் பண்ணி பண்ணுவாங்க. போடும்போது இத்தனை பேருக்கு எவ்வளோ போடணும், ரவை போடணும், எவ்வளோ தண்ணி ஊற்றணும், அப்புறம் வந்து மிளகாய் எவ்வளோ போடணும், உப்பு எவ்வளோ போடணும், இதெல்லாம் வந்து கேட்போம். இந்த ரவை உப்புமா பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த ஞாபகம் வருது நமக்கு. இதெல்லாம் வந்து கேட்டு செய்வோம். ஃபோனில் கேட்டுப்போம். இந்த லேப்டாப் வச்சுருந்து அதில் வந்து வெப் கேமரா இருக்கும். அதில் வந்து அதை செய்யறதை பார்த்துட்டே நான் வந்து சொல்லுவேன், இது போடு, அதை போடுன்னு வீட்டிலேருந்து. அது வந்து அதை பார்த்து அவள் வந்து செய்வாள். அது மாதிரி அப்போவே வந்து ஹாஸ்டலில் இருக்கும்போது பாதி சமையல் ஒரு கற்றுக்கிட்டான். இந்த மாதிரி செல்ஃப் குக்கிங் பண்ணுறதுக்கோசரம் வேணும் அப்படின்னு. அது இந்த அவல் உப்புமா, மேகி, அப்புறம் தோசை மாவு பக்கத்தில் கிடைக்கிற எதிர ஹோட்டலில் எங்கேயோ வாங்கிட்டு வருவாங்க மாவு ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து. அதில் வந்து ஊத்தப்பம், இந்த செட் தோசை, இது மாதிரி ஐட்டம்லாம் கொடுக்கும் அவளுக்கு. பொடி ஐட்டம்லாம் நிறைய நான் போர்ச்சாவே கொடுத்து விட்டுருவேன். எப்படி பார்த்தாலும் ஃபஸ்ட் இயர் மட்டும் ஹோம் சிக்னால ஒரு 10 நாள் பாருங்க. நல்லா எப்படி கொதிக்க பார்த்தீங்களா? நல்லா இது வந்து கொதிக்கும் போது அடுப்பை வந்து ஸ்லிம்மில் வச்சுட்டு பொறுமையாக கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு கையில் வந்து ரவை போட்டுட்டு ஒரு கையால் கலக்கணும். இப்படி கலரும் போது தான் நாங்கள் அந்த கட்டி முட்டி இல்லாமல் இருக்கும். இல்லைன்னா அப்படியே கட்டி தட்டிக்கும். கிளறி விட்டுட்டே இருக்கணும். அப்பயும் சரிங்களா? ஈவனா எல்லாத்தையும் நல்லா கிளறி விடணுங்க. ரவை ஆல்ரெடி வறுத்ததுனால நம்மளுக்கு வந்து சீக்கிரம் வந்து வரும். தட்டில் ஊற்றி இருக்கிற ரவை இல்லாமல் இது மாதிரி இது பண்ணி போட்டுக்கணும். நல்லா கிளறிக்கணும். கொஞ்சம் என்னங்க
ஒரு 2 நிமிஷம் மூடினா போதுங்க. வெந்து போச்சு. இப்போயே ஒரு 2 நிமிஷம் இருந்தால் போதும். முடிச்சுட்டு பார்க்கலாம். பாருங்க உப்புமா எப்படி உதிர உதிராக வந்துருக்கு பார்த்தீங்க. ரொம்ப சூப்பராக அப்படியே உதிர உதிராக இருக்குங்க. இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா மத்தியானம் வச்ச சாம்பார் இருக்குது எங்களுக்கு கொஞ்சம். அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஹோட்டல் ஸ்டைலில் தக்காளி கார சட்னி எனக்கு செஞ்சேன். அது வந்து இன்றைக்கி வந்து ஷார்ட்ஸில் போட்டிருக்கேங்க மத்தியானம். அதோட லிங்க்கும் நான் இந்த போட வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். அதையும் பார்த்துக்குங்க. வேணும் அப்படின்னா கொஞ்சோண்டு ஃப்ளேவருக்கு கொஞ்சம் நெய் வந்து ஆப்ஷனல் தாங்க. வேண்டாம்னா ஸ்கிப் பண்ணிடலாம். ஆப்ஷனல் தான், கம்பல்ஷன் கிடையாது. நெய் வந்து அந்த ஃப்ளேவருக்கோசரம் அந்த நெய் கொஞ்சம் அவ்வளோதான். ஃபர்ஷனுக்கு பார்த்தீங்கன்னா எதுவுமே வேணாங்க. வெறும் சட்னி இருந்தாலே இப்போ வெறும் சட்னியோ எதுவுமே வேண்டாம் அவனுக்கு. பார்த்தீங்க அப்படின்னா தயிர் இருந்தால் போதுங்க, தொட்டு சாப்பிடுவோம். நல்லா முடிஞ்சு ரெடி ஆயிடுச்சு. காமிக்கிறேன் நான். பாருங்க ரவா உப்புமா ரெடி ஆயிடுச்சு. நல்லா சூப்பராக டேஸ்ட்டாக நல்லா இருக்குங்க. டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டா ரொம்ப சூப்பராக அருமையாக இருக்குது. நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். பிகினர்ஸ் கூட ரொம்ப ஈஸி. அவ்வளோதான், ஒன்றுமே கிடையாதுங்க. 4 ஸ்டெப் தான். ரவை வறுத்துக்கணும். வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு எல்லாம் தாளிச்சிட்டு இந்த வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டு வதக்கணும். வதக்கிட்டு சரிக்கு சரி வந்து 1க்கு 1.5 வந்து தண்ணி ஊற்றணும். அதில் ஊற்றிட்டு தண்ணியில் உப்பு போடணும். தண்ணி நல்லா தலைச்ச உடனே இந்த ரவையை கொட்டி கலரணும். அவ்வளோதான், வேறு ஒன்றுமே கிடையாது. நமக்கு நம்ம எந்த கப்பில் வந்து இது எடுத்துக்கிறோமோ, ரவை எடுத்துக்கிறோமோ, அதில் வந்து ஒரு 1/4 கப்பு கொஞ்சம் மேலே எண்ணெய் எடுத்துக்கணும். அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. ஃப்ளேவருக்கு வேணும்னா கடைசியில் நெய் போட்டுக்கலாம், இல்லை வேண்டாம்னா பரவாயில்ல. இந்த வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ வந்து உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும்னு நம்புகிறேன். நான் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். நாளைக்கு வேற ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.